சிவகங்கை அருகே காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இந்த நிலையில் இன்னும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இளைஞரின் மரணத்திற்கு அவரது குடும்பத்தினர் நியாயம் கோரி காத்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, அவரது குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க? என்னென்ன கேள்விகளை அவங்க முன்வைக்கிறாங்க? பூங்குழலி கடந்த வெள்ளிக்கிழமை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய அந்த மடப்புரம் கோவிலில் ஊழியராக பணியாற்றி வரக்கூடிய அஜித் குமார் என்கின்ற 29 வயது இளைஞர் நகை மாயமானதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர் காவல் சித்திரவதையின் காரணமாக அவர் உயிரிழந்ததாக அவருடைய குடும்பத்தினர் ஒரு விஷயத்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று அந்த காவல் சித்திரவாதியில் உயிரிழந்த அஜித்குமார் அவருடைய சடலத்தை அவருடைய உறவினர்கள் பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அஜித்குமார் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் நவீன் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில், எங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் வேண்டாம், எங்களுக்கு நீதிதான் வேண்டும். எங்களுக்கு நடந்த இதே துயர சம்பவங்கள் அடுத்து எந்த காலத்திற்கும் யாருக்கும் நடக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தில் முதல்வர் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்கின்ற விஷயத்தில் அவர் கூறியிருக்கிறார். அது போக அவர் தன்னுடைய அண்ணன் நகை திருடியதாக காவலர்கள் தற்போது கூறி அவரை கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். இந்நிலையில் தன்னையும் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று திருப்புவனம் இருக்கக்கூடிய ஒரு தோப்பில் வைத்து என்னை மொட்டிங்கள் போட சொல்லி என் அண்ணன் கைகளை கட்டி எங்க அண்ணனுடைய கண் முன்பே என்னை அடித்து சித்திரவதை செய்தார்கள். நகையை உடனடியாக கொடுக்க சொல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி மிரட்டினார்கள். நகை எடுத்திருந்தால் தானே நாங்கள் கொடுக்க முடியும் என்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நகையை திருடாத ஒப்புக்கொள் அப்படின்ற விஷயத்தை சொல்லி கடுமையாக அடித்தார்கள் அப்படின்ற விஷயத்தில் அவருடைய சகோதரர் நமக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய குடும்பத்தார் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி பார்த்தோம்னா, அஜித்குமார் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல காரணமாக புகார் அதிகாரப்பூர்வமாக எழுந்ததா, ஏன் வாய்மொழி புகாரின் அடிப்படையில் அவரை அழைத்துச் சென்றார்கள் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அதேபோல் கைது செய்யப்பட்டதற்கான சட்டப்படி தேவையான ஆவணங்கள் FIR கைது குறிப்பு தயாரிக்கப்பட்டதா அப்படின்ற விஷயத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதேபோல் அஜித்குமாரும் மற்ற 4 எந்த அடிப்படையில் காவலில் வைக்கப்பட்டார்கள், எந்த அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டார்கள் என்ற விஷயத்தில் அவர் கேள்வி வைத்திருக்கிறார்கள். அதேபோல் சட்டப்படி 24 மணி நேரத்துக்குள் நீதிமன்றத்தில் அழைத்துச் செல்லப்பட வேண்டிய கட்டுப்பாடுகள் இதில் முழுமையாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்கிற விஷயத்தையும் அவர் கூறியிருக்கிறார்கள். அதேபோல் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட இடங்கள், அதாவது அந்த பைபாஸ் இருக்கக்கூடிய தோப்பாகட்டும், அதே போல் இங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய ஒரு அறையாகட்டும் அல்லது ஒரு கட்டிடத்தோட மொட்டைமடியாகட்டும், இது போன்ற இடங்களில் விசாரணை மேற்கொள்வது நியாயம்தானா அப்படின்ற விஷயத்தையும் அவர் கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள். அதேபோல் விசாரணைக்கு எடுத்துச் சென்ற காவல்துறை அதிகாரிகள் யார் யார், அவர்களுடைய பெயர் என்ன, அவர்கள் எந்த பதவி வகித்து வருகிறார்கள் என்ற விஷயத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக விசாரணையின் போது மருத்துவ சோதனை அல்லது மருத்துவ மேற்பார்வை நடைபெற்றதா என்கிற விஷயத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். அஜித்குமார் தன்னிடம் எந்த விதமான நகையும் இல்லை அப்படின்ற விஷயத்தில் ஊர்ஜனமாக கூறும்பொழுது ஏன் தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தினார்கள் என்ற விஷயத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதித்த மருத்துவ தனியார் மருத்துவமனையுடைய பெயர் என்ன, ஏன் அவர் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்கிற விஷயத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல் அஜித்குமார் குறிப்பிட்ட இறந்த நேரம் தெளிவாக எப்பொழுது என்கின்ற விஷயத்தையும் அவர் கூறியிருக்கிறார்கள். இதே போல் அந்த அவர் அஜித்குமார் உயிரிழந்த பிறகு அவர் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன பார்த்தோம்னால், அஜித்குமார் திருப்புவனத்திலிருந்து மதுரை, அதாவது மதுரைக்கு கூடிய தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு எந்த வகையான வாகனத்தில் அழைத்து வரப்பட்டாரா, ஆம்புலன்ஸில் அழைத்து வரப்பட்டாரா, போலீஸ் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டாரா அல்லது தனியார் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டாரா என்கிற கேள்வி தற்பொழுது முன்னிலைப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அஜித்குமார் உயிரிழந்த நேரத்தை பொறுத்தவரை அவர் அது மதுரை அரசு மருத்துவமனைக்கு எத்தனை மணிக்கு அவர் கொண்டு வரப்பட்டார் அப்படின்ற விஷயம் தற்பொழுது கேள்வியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அஜித்குமாரோடைய பிரேத பரிசோதனை ஏன் தாமதமாக மேற்கொள்ளப்பட்டது, சனிக்கிழமை இரவே அவருடைய உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்த சூழலில் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையே அவருடைய பிரேத பரிசோதனை மேற்கொள்ளாமல் ஏன் ஞாயிற்றுக்கிழமை இரவு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என்ற கேள்வி அவர் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தின் பொழுது அஜித்குமாரோடைய குடும்பத்தாரிடம் இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளும் அதேபோல் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்கள் யார், எதற்காக அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற விஷயத்திலும் அவர் கேள்வி முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல் பிரேத பரிசோதனை நடைபெறும் பொழுது நீதித்துறையினுடைய, அதாவது நீதிமன்ற ஊழியர்கள் பெரும்பாலே யாருமே இல்லை, அவர் அனைவரும் ஏன் அன்று ஒரு நாள் விடுப்பில் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் தற்பொழுது அவருடைய குடும்பத்தார் முன்வைத்து கேள்வியில் வரிசையாக
முன்வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வந்துட்டு இங்க அஜித்குமாருடைய உடன் பிறந்த சகோதரர் நவீன் அவரிடம் கேட்கும் பொழுது இது மிகவும் வந்துட்டு ஒரு கொடுமையான சம்பவம். பல்வேறு இடங்களில் வந்துட்டு எங்களை வந்து கூட்டிச் சென்று அந்த இடத்தில் வந்து என்னுடைய சகோதரர் வந்துட்டு கடுமையாக வந்துட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். குடிக்க தண்ணீர் கூட வந்துட்டு கேட்கும் பொழுது கொடுப்பதற்கு மிகுந்த ஒரு அச்சமாக தான் இருந்தது. காலை அது மாலை வந்துட்டு விசாரணை என்ற பெயரில் கூட்டி செல்லப்பட்ட நிலையில் பல மணி நேரங்களாக தொடர்ச்சியாக முட்டிகள் போடப்பட்டும் அதனுடைய சகோதரர் வந்து கைகள் பின்னால் கட்டப்பட்டும் தொடர்ச்சியாக வந்துட்டு அடித்து சித்திரவதை வந்து செய்தார்கள். நகையை வந்துட்டு எடுத்துக்கொண்டதை ஒப்புக்கொள்ள வேண்டும், எடுத்த நகையை வந்துட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையே சொல்லி அடித்தார்கள் என்கின்ற விஷயத்தில் அவருடைய சகோதரர் வந்து கூறியிருக்கிறார். பூங்குழலி, உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அதே போல குடும்பத்தினர் தரப்பிலிருந்தும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. நீதி விசாரணை நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக முடிவு தரும் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன். நகை திருடு தொடர்பாக விசாரிக்க தன் அண்ணனையும் தன்னையையும் அழைத்துச் சென்ற காவல்துறையினர் தோப்பிற்குள் வைத்து இருவரையும் தாக்கியதாக உயிரிழந்த அஜித்தின் சகோதரர் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். நகை திருட்டு கேஸில் வந்து அண்ணனை வந்து விசாரிக்கிறத கூட்டு போனாங்க. மறுநாள் வந்து என்னையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வீட்டில் வந்து கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு 2 பேரையும் விசாரிச்சாங்க. ஒரு தோப்புக்குள்ளே வச்சு 2 பேரையும் அடித்தாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5 மணி போல் என்னை இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் அண்ணன் இந்த மாதிரி இறந்தது. நகை எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னையும் சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நானும் கேட்டு பார்த்தேன். ஆனால் அவன் எடுக்கலைன்றது உண்மை. அப்படி எடுத்திருந்தா வாங்கின அடிக்க சொல்லியிருக்கணும். லாஸ்ட் வரையும் அவன் சொல்லலை. இருந்தால் தானே கொடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எடுத்திருக்க மாட்டான். தமிழக முதல்வருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அதாவது 2 பேர் அண்ணன் தம்பி இருக்கும், போய் தனியாக வச்சு அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. அந்த 6 போலீஸ்க்கும் சட்ட ரீதியாக தண்டனை கிடைச்சோம்.